இவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு கம்ப்ளீட்டாக அவனை அன்ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு துட்டு ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் பாடியில் அப்படியே நிர்வாணமாக அந்த இடத்துல நின்றுறது. தம்பி இல்லை என்னை விட்டுடு, நான் கர்ப்பிணியாக இருக்கேன் அப்படின்னு அந்த பெண் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதையும் கேட்காம அந்த பெண்ணு மேலே கையை வச்சு யாருமே இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன இருக்கு, அந்த பெண்ணினுடைய வலது கையை வந்துட்டு முறுக்கினதா சொல்லப்படுது. ஆக்சுவலி இந்த இடத்துல அந்த பொண்ணோட கையை உடைச்சா வழியில துடிச்சுக்கிட்டு பாரு நம்ம விஷயத்த. ஏன் அந்த வலது கைன்னு சொல்லப்படுதுன்னா அதனால தான் அவங்க செயினை இழுக்க போனதா சொல்லப்படுது. அந்த எமர்ஜென்சி செயினை இழுக்க போகும்போது தான் அந்த கையை முறுக்கி அவன் வந்து வாயை பொத்திருக்கான். அந்த பொண்ணு வந்துட்டு கேட்கல அப்படின்னு சொன்னோன்னே என்ன இருக்கு அப்படின்னா, காலால் எட்டி உதச்சி ஓடுற ட்ரெயின்லேருந்து அந்த பொண்ணு கீழே விழுந்துருச்சு. ஆமாம், ட்ராக்ல நல்ல வேலை எந்த ட்ரெயினும் அப்புறம் வரல. கேஸ் வேற ஒரு ட்ரெயின் அந்த பக்கம் வந்திருந்தது. இந்த வெஸ்ட் பெங்கால பயிற்சி மருத்துவருக்கு என்ன நடந்துச்சோ அதில் பாதிக்கு பாதி இந்த வேலூர் இன்சிடென்ட் நடந்தது. அங்கே உயிர் போயிடுச்சு, இங்கே உயிர் பிறந்த குழந்தையிலேருந்து 70 வயசுக்கு மேற்பட்ட பெண் மூதாட்டிகள் வரைக்கும் பாலியல் வன்கொடுமை இங்கே இருக்குன்றதா ரெக்கார்ட். விமன் கம்பார்ட்மெண்ட்ல இனிமேல் போலீஸ் இருந்தே ஆகணும். ஈவன் ஃபுட்டு வைக்க வரவங்களே கூட சொல்றான், தேவையில்லாம லைசன்ஸ்டா பர்சன் இல்லாம இனிமேல் யாரும் ட்ரெயின்குள்ள ஏறக்கூடாது. அப்படி ஏறுற ஆண்களும் பெண்கள் கம்பார்ட்மெண்ட் பக்கம் உள்ள நுழையக்கூடாது. இந்த விஷயத்தை திரும்ப அவங்க பண்ணா மட்டும்தான். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை. வணக்கம் மேம். வணக்கம் சார். வேலூர் அருகே கோயம்புத்தூர்லேருந்து திருப்பதி நோக்கி போன ட்ரெயினில் நிறைமாத கர்ப்பிணியை பாலியல் வன்கொடுமை பண்ணி ட்ரெயின்லேருந்து கீழே பிடிச்சி தள்ளிவிட்ட சம்பவம் பெரிய அளவில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்துச்சு மேம் இந்த சம்பவத்தில்? நம்ம நிறைய பேசும்போது அது என்ன ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்னடா எங்கே தாண்டா போகணும் வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ நம்ம சொல்லப்படுறது என்னன்னா டிரான்ஸ்போர்ட்டுங்க, அதுவும் ட்ரெயினை நிறைய பேர் எடுக்கிறதுக்கான ரீசன் சேஃப்டி. விமன் கம்பார்ட்மெண்ட் தனியாக இருக்கும். ட்ராவலிங்லேயே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப சேஃப்டி அப்படிங்கிற ஒரு பொது ஒப்பீனியன் இங்கே இருக்குது. ஆமாம் ஆமாம். ஆனால் அங்கேயே இன்னைக்கு இதுதான் நிலைமையா? அது சேஃப்டின்ற ரீசன் நிறைய பார்க்கப்படுது. ஏன்னா அங்கே போலீஸ் இருப்பாங்க, கண்டிப்பாக ட்ரெயினில் சுத்தி வந்து ஆள் இருப்பாங்க, செக்யூரிட்டி கார்டு இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. தனியாக விமனே கம்பார்ட்மெண்ட் இருக்குப்பா. சில பேர் விமன் கம்பார்ட்மெண்ட்டில் நமக்கு ரொம்ப சேஃப்டி, யாராலையும் வர முடியாது, சேஃபாக ஏறி சேஃபாக இறங்குவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இதுலேயும் அந்த நம்பிக்கையோடு தான் அந்த கர்ப்பிணியான அந்த பெண் வந்து ஏறி இருக்காங்க. அதாவது திருப்பூர் பனியன் ஃபேக்டரியில் அவங்க டெய்லராக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களோட ஊருக்கு போகிறதுக்காக வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டே வந்து ஏற்றி விட்டு போயிருக்காரு ட்ரெயினில். ஏற்றி விட்டுட்டு போகும்போது இந்த வண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேவி குப்பம் அப்படிங்கிற பிளேஸ் சொல்லப்படுது. அதாவது ஜோலார்பேட், காட்பாடி தாண்டி ஜோலார்பேட் நோக்கி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவன் வந்துட்டு ஏறி இருக்கான். அது மொத்தம் அந்த பெட்டியில் 8 பேர் இருந்ததா சொல்லப்படுது. மொத்தம் 8 பெண்கள் இருந்ததா சொல்லப்படுது. கூட அந்த 7 பெண்களும் காட்பாடியில் இறங்கிடுறாங்க. காட்பாடிக்கு அடுத்து தான் இந்த கேவி குப்பம்ன்ற ஒரு இடம் வருது. வரும்போது என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இவன் வந்துட்டு வேகமாக அதில் ஏறி இருக்கான். ஏறிட்டு என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இல்லை இது வந்து லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டு, ஸோ அதனால் இங்கே இருக்கக்கூடாது, நீங்கள் கீழே இறங்குங்க அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் தான் வந்து அதிர்ச்சியான தகவல். இப்போ அவனை பிடிச்ச சர்மா என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, நான் வந்து இந்த ரயில்வேல ஒர்க் பண்ணுற ஒரு ஒர்க்கர் தான் அப்படின்னு சொல்லியிருக்கான். ரயில்வே ஸ்டாஃப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது கிடையாது, அந்த பெண்ணுக்கிட்ட அப்படி சொல்லியிருக்கான். ஓகே ஓகே, முதல்ல அவன் அந்த மாதிரி சொல்லியிருக்கான். சொல்லி ஏறிட்டு நான் அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல கீழே இறங்கிடுவேன் நான், ஏன்னா அவசரத்தில் ஏறிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த பெண் ஓகே ஒரு இடத்துல உட்காந்துருக்கான். சரி, ரயில்வே ஸ்டாஃப்னு சொல்லும் போது என்ன ஆகும், அந்த இடத்துல பெருசாக டவுட்ஃபுல்லாக அந்த விஷயம் எதுவுமே வராது. ஓகே, அவங்க நினைக்கிறாங்க நான் விமன் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கப்ப நான் ரொம்ப சேஃப்டியாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இங்கே அங்கே நடந்துட்டு இருந்திருக்கான். ஃபுல்லாக நோட்டமிட்டு இருந்திருக்கான் அந்த இடத்துல, யாராவது இருக்காங்களா என்ன ஏது அப்படின்னு. நமக்கே தெரியும் அந்த ட்ரெயின்ஸ் டவுனில் நம்ம உட்காந்து ஃபோன் பேசினா கூட சரியாக கேட்காது. அந்த கம்பார்ட்மெண்ட்டில் மற்ற லேடிஸ் யாருமே இல்லை. அதான் சொன்னேன், மொத்தம் 8 பேர், 7 பேர் காட்பாடியில் இறங்கியாச்சு. இந்த ஒரே லேடி மட்டும் தான் அது இருக்காங்க. இந்த பெண், அதாவது பிரெக்னென்ட் விமன் மட்டும் தான் அங்கே இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ இன்னும் இங்கே எல்லாம் கேட்கலாம், அந்த பொண்ணு கத்திருக்கலாம், கூச்சலிட்டு இருக்கலாம், அது இதுன்னு கேட்கலாம். ஏன்னா சில ஆண் வர்க்கங்கள் கேள்வி கேட்பாங்க இல்லையா அந்த இடத்துல. கேட்கும் போது அந்த இடத்துல என்னவா இருக்கும், யாருக்கு கேட்கும், அதுதான் விஷயம். அந்த இடத்துல நம்ம உட்காந்து ஒரு ஃபோனே பேசி பாருங்க, ட்ரெயினில் அந்த பக்கம் பேசுகிறவங்க கடுப்பாய் முதல்ல ஃபோனை வெயின்றுவாங்க, நீ இறங்கிட்டு பேசுன்றுவாங்க. அந்த அளவுக்கு சவுண்ட் அதில் நமக்கு இருக்கும் ஆக்சுவலி. ஸோ இவன் அங்கேயும் இங்கேயும் நோட்டமிட்டு இருந்திருக்கான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து அது வேற மாதிரி ஸ்டோரிஸ்லாம் சொல்லப்பட்டது, பாத்ரூம் பக்கத்தில் வச்சு பாலியல் இது பண்ணா அப்படி. பட் ஆனால் இப்போ அஃபிஷியலாக ரெஜிஸ்டர்ட் வந்தது என்ன வந்திருக்கு அப்படின்னா, இன்னைக்கு இவன் போயிட்டு இந்த பெண் வந்துட்டு அங்கே உட்காந்துட்டு இருந்ததாகவும், இவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு கம்ப்ளீட்டாக அவனை அட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு துண்டு ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் பாடியில் கழட்டிட்டான். ஃபுல்லாக கழட்டிட்டு வெளியே வந்துட்டு அப்படியே நிர்வாணமாக அந்த இடத்துல நின்று இருந்திருக்கான். அவங்க முன்னாடி தெரியும்ல அந்த லைக் செக்ஷுவல் சைன்ஸ் எல்லாமே அந்த இடத்துல பண்ணிவிட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருந்திருக்கான். இதை பார்த்து அந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த சேர் மேலே ஏறி அந்த இது பிடிச்சி எமர்ஜென்சி செயின் பிடிச்சி இழுப்போம்ல, அந்த செயினை இழுக்க போனவங்களை வந்து கையை இது பண்ணி கீழே தள்ளிட்டு இருக்கான். செயின் ட்ரெயின்குள்ளே கீழே தள்ளினாங்க. தள்ளினோடனே அந்த பெண் வந்து எப்படி இது பண்ணியிருக்காங்க, தம்பின்னு தான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. தம்பி நான் ரொம்ப சின்ன பையன் அவன். ரொம்ப அந்த சின்ன பையன். அந்த பொண்ணை கம்பேர் பண்ணும் பொழுது யாரா இருந்தாலும் நம்ம இப்போ என்ன அண்ணன் தம்பின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. இவன் உள்ளே ஏறும்போதே அவன் சொன்ன விஷயம் அங்கே என்னவா சொல்லப்படுதான்னா, அக்கா இல்லக்கா நான் இந்த மாதிரி தான் அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல இறங்கிடுறேன்னு அவன் சொல்லியிருக்கான். ஓகே, அதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல தம்பி இல்லை என்னை விட்டுடு,
அவன் நான் கர்ப்பிணியா இருக்கேன் அப்படின்னு அந்த பெண் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதையும் கேட்காம அந்த பெண்ணு மேல கைய வச்சு பாலியல் விஷயம் பண்ண போம்போது ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு இது பண்ண போம்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ யாருமே இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன ஆயிருக்கு, அந்த பெண்ணினுடைய வலது கைய வந்துட்டு முறுக்குனதா சொல்லப்படுது ஆக்சுவலி இந்த இடத்துல. உடைக்க ட்ரை ஆ பண்ணியிருக்கானோ? வலது கைய வந்து கைய முறுக்கி உடைச்சாது வழியில அந்த பொண்ணோட கைய உடைச்சா வழியில துடிச்சுக்கிட்டு இருப்பாரு. நம்ம நம்ம விஷயத்த நம்ம முடிச்சுட்டு விஷயத்த போயிரலாம். அதுதான். அப்படிதான் ட்ரை பண்ணியிருக்கானா? கேவலமான செயல்ல. அதே தானே கொல்கட்டா கேஸ்லயும் நடந்தது. கை, கால் முறிக்கப்பட்டு விச் மீன்ஸ் அந்த பெண்ண வந்து இம்மொபைலைஸ் ஆக்குறது அங்க. நகர விடம் அவ்ளோ அவ்ளோ ஒரு பெண்ண வந்துட்டு ஒரு சும்மா போய் நம்ம தடுத்தாலே ஒரு ஆண் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும்னு தெரியும். இந்த மாரிலாம் பண்ண ஏன் அந்த வலது கைன்னு சொல்லப்படுதுன்னா, அதனால தான் அவங்க செயின இழுக்க போனதா சொல்லப்படுது. அந்த எமர்ஜென்சி செயின. இழுக்க போம்போது தான் அந்த கைய முறுக்கி அவன் வந்து வாய பொத்தியிருக்கான். அந்த பொண்ணு வந்துட்டு கேட்கல அப்படின்னு சொன்னோனே என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த பொண்ணு முடிய புடிச்சு தர தரன்னு இழுத்துருக்கான். ஆக்சுவலி அந்த ரைட் கைய வந்து முறுக்கி இழுத்துருக்கான். அப்பயும் அந்த பெண் எதுக்குமே ஒத்து வரல அப்படின்னும்போது தான் அந்த பொண்ணு வந்து வெளிய தள்ளி விட போயிருக்கா. ட்ரெயின் விட்டு ட்ரெயின்ல இருந்து. வெளியில. ஆமா. ஏன்னா அந்த பொண்ணு கத்துறாங்க. அடுத்தடுத்து ஜங்ஷன்ஸ் வரப்போது. யாரையாவது பார்த்துட்டா, கேட்டுட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி தள்ளி விட போயிருக்கான். நமக்கு தெரியும் அந்த ஏறுற இடத்துல கம்பிகள் இருக்கும். அந்த பெண் லெஃப்ட் கையில அந்த கம்பிய ரொம்ப ஸ்ட்ராங்கா புடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களால அவன் தள்ளுற ஃபோர்ஸ்ல அவங்க வெளில போல ஸ்ட்ராங்கா புடிச்சிட்டு இருக்கும்போது தான் காலால எட்டி உதைச்சிருக்கான். ஓ! அந்த பொண்ணு. பொண்ண. எட்டி உதைச்சப்ப தான் அதுக்கப்புறம் ஓகே ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. சரிங்க அடுத்தது அந்த பெண் வந்துட்டு எங்க மீட்டுருக்காங்க அப்படின்னா, அந்த காலால எட்டி உதைச்சு ஓடுற ட்ரெயின்லேருந்து அந்த பொண்ணு கீழ விழுந்துருச்சு. ஆமா. விழுந்தது பிளாட்ஃபார்மா அல்லது இல்ல அந்த கற்களுக்கு நடுவுல. அது இதுதான் பிளாட்ஃபார்ம் இல்ல. ட்ராக் தான். ட்ராக்ல நல்ல வேளை எந்த ட்ரெயினும் அப்புறம் வரல. கற்களுக்கு இடையில அந்த பொண்ணு இன்னொரு விழுந்திருக்காங்க. ட்ராக்ல போய் விழுந்துட்டாங்க. ஆமா. கற்களுக்கு இடையில அந்த கேஸ் பொண்ணு வேற ஒரு ட்ரெயின் அந்த பக்கம் வந்திருந்தா? இவ்ளோ இந்த விஷயம் ரிப்போர்ட்டே ஆயிருக்காதே. ட்ரெயின்ல அடிபட்டு ஒரு பெண் இறந்து விட்டாள். அப்படிதான் நியூஸ்ல வந்திருக்கும். அப்படிதான் நம்ம பார்த்திருப்போம். ஐய்யயோ! பாவம். ஒரு ஒரு அழுகுற ஸ்மைலி போட்டு எல்லாம் வேலைய பார்த்துட்டு போயிருப்போம். அதுதான் நடந்திருக்கும் அந்த இடத்துல. ஆனா நம்ம ஊர்ல பிரசவத்துக்கு இலவசம் அப்படின்னு ஆட்டோலலாம் எழுதி போடுறோம்ல. நான் கர்ப்பிணியா இருக்கிறேன்னு சொல்லியுமா அந்த பொறிக்கு நாய் விடல. அதுதான் தம்பி நான் கர்ப்பமா இருக்கேன். ஏன்னா அந்த பொண்ணு குடுத்த ஆடியோ நோட்ட நம்ம நியூஸ்ல பார்க்க முடியுது. அந்த பெண் பேசின ஒரு விஷயமும் அந்த இடத்துல. தள்ளப்பட்டு அந்த இடத்துல வந்த ஒரு ஒரு லைன்மேன். அந்த ரயில்வேஸோட லைன்மேன் பார்த்துட்டு என்னன்னு பார்த்தா ஃபுல்லா ரத்த வெள்ளம். அதுவும் நமக்கு பிளர்ரா காமிச்சிருப்பாங்க. எவ்ளோ ரத்தம் இருக்கு அந்த இடத்துல. கை, கால், சிராய்ப்பு, முறிவு. தலையில பின் மண்டையில பலமா அடி. அந்த வெஸ்ட் பெங்கால்ல ம். இளம் பயிற்சி மருத்துவருக்கு என்ன நடந்துச்சோ, அதுல பாதிக்கு பாதி இந்த வேலூர் இன்சிடென்ட்ல நடந்திருக்கு. அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. எங்க உயிர் மட்டும் தான் கொல்கத்தா அங்க உயிர் பயிற்சி போயிடுச்சு. இங்க உயிர் போல. அவ்வளோதான் வித்தியாசம். வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா ரத்த வெள்ளத்துல இருந்த அந்த பெண்ண பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் கசிய ஆரம்பிச்சுன்னு எல்லா பக்கம் வந்து ரத்தம். கை, கால், மண்டை எல்லாம் ரத்தம். அந்த பெண்ணுக்கு தண்ணி குடுத்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போய் அனுப்பியிருக்காங்க. அனுப்பி ஜோலார்பேட்டை காவல் நிலையத்துக்கு வந்து இம்மீடியட்டா சொல்லப்பட்டது. சொன்னோனே அவங்க என்ன பண்றாங்க இந்த விஷயத்த அப்படின்னா, வந்து சரி ஓகே அடுத்த ஜங்ஷன் என்னன்னு பார்த்தா ஜோலார்பேட் வருது. அங்க இறங்குனானா? இல்ல வேற எங்க இறங்குனான் அப்படின்னு பார்க்கும்போது எந்த சிசிடிவிலயும் அவன் இறங்குனதுக்கு உண்டான எதுவுமே ரெஜிஸ்டர் ஆகல. எப்படி? ஆகல. அதுதான் என்ன நடந்தது அப்டின்னா, அதுக்கப்புறம் அந்த அந்த வழி இருக்கு இல்லையா? இந்த கேவி குப்பம் டூ அடுத்த வழியில இருக்கவங்க எல்லாம் கேட்கும்போது, அந்த ஊர் மக்கள்லாம் கேட்கும்போது, ஆமா ஒருத்தன் வந்துட்டு ட்ரெயின் ஸ்லோ ஆகும்ல. ஸ்லோ ஆகுறப்பவே இறங்கிட்டான். ட்ராக்லயே இறங்கியிருக்கான். இறங்கி அவன் இந்த பக்கம் போனத பார்த்துருக்கோம். அதாவது ஒரு மாட்டு இது இருக்கும் இல்லையா? அந்த மாட்டு தொழுவம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஃபுல்லா கூட்டமா மாடுகள் இருக்கும் இல்லையா? அதுக்குள்ள அவன் போனத நாங்க பார்த்தோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் போய் இன்வெஸ்டிகேஷன ஸ்டார்ட் பண்ணி எங்கெங்கலாம் அந்த மாரி கூட்டமா மாடுகள் வச்சு தொழுவங்கள் இருக்கோ, அங்க போய் செக் பண்ணும்போது அதுல பதுங்கி இருந்திருக்கான் அவன். அதுக்கப்புறம் தான் ரொம்ப பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் என்ன அப்டின்னா, அவன் பதுங்குனது ஒண்ணு. அதுக்கப்புறம் அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இதெல்லாம். கடைசில என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவன எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றத இன்னொன்னு நான் சொல்றேன். அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுகிட்ட போயிட்டு அடையாளம் கேட்கும்போது, அப்பதான் போலீஸ் தூசி தட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. கிரிமினல் ரெக்கார்ட்ஸ். யாராவது அந்த மாரி இருக்காங்களா? ஏன்னா இது பண்ணவன் புதுசா பண்ற ஒரு ஆள் கிடையாது. தூக்கி தள்ளுறது, கீழ விழுந்து எஸ்கேப் ஆறது, ஸ்லோ பண்ணும்போது எஸ்கேப் ஆவுறது எல்லாமே ட்ரெயின்டு வெல் பிளான்ட் எப்படி சொல்றது? அவனா செல்ஃப் ட்ரெயின்ட் மாரி இருக்கு. இத ட்ரெயின்டு நம்ம இங்க தப்பா மென்ஷன் நீங்க பண்ண முடியாது. சொல்றது சினிமாவுல செல்ஃப் ட்ரெயின்ட். ஃபைட் நடக்கும்போது ஒரு வில்லன் எட்டி உதைப்பான் தெரியுமா? அப்ப ஒரு சப்பையா இருக்கிறவன் ட்ரெயின் விட்டு வெளில போய் விழுவான்ல. அந்த மாரி அதுக்கே இமேஜின் நமக்கு பண்ண பதறும் தானே! ஆ. பார்க்கும்போது நம்ம கண்ண மூடுவோம், காத இது பண்ணுவோம். அதுக்கே நமக்கு பதறும் ஆக்சுவலி. வித் ஆல் கைடன்ஸ் அவங்க பண்ணும்போதே, அவ்ளோ சேஃப்டி மெஷர்ஸோட பண்ணும்போது, அப்ப இது எந்த விதத்துல அங்க அப்படி நடந்திருக்கு? ஸோ இவங்க போலீஸ் வந்து என்ன பண்றாங்க, அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் தூசி தட்டி எடுக்குறாங்க. எடுத்து அந்த பெண்ணுகிட்ட காட்டும்போது, ஒரு ஃபோட்டோ கரெக்ட்டா மேட்ச் ஆகுது. ஆமா, இவன் தான் அந்த பெண்ணு சொல்றாங்க. போலீஸே அந்த இடத்துல அலறியிருக்காங்க. ஐய்யய்யோ! இவனா? சரி ஐய்யயோ! இவனான்னு சொல்ற அளவுக்கு என்னன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு கேவலமான விஷயம் தமிழ்நாட்டுல நடக்கிற குற்றங்கள்ல முக்காவாசி பேர் மேல எடுத்து பார்த்தோம்னா, கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஏற்கனவே. ஏற்கனவே. விச் மீன்ஸ் ஹேபிச்சுவலி தே ஆர் டூயிங். ஆனா ஏற்கனவே அப்படியான குற்ற பின்னணி இருந்தா, போலீஸ் எனி டைம் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்க மாரி தானே நம்ம கேள்விப்படுவோம். அப்படின்னா பழைய குற்றவாளிகள இப்ப கண்காணிக்கிறதே நிப்பாட்டிட்டாங்களா? அப்படின்னு பார்த்தா, ஞானசேகரன் ஏன் திரும்ப அத பண்ண போறான்? ஆ. அதுல இன்னொன்னு சொல்லப்படுது. என்னன்னா,
கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் உள்ள ஒரு அக்யூஸ்டு ஏதாவது தொந்தரவு கொடுக்கும் பட்சத்தில் தான் ஒரு கண்ணு அவன் மேலே வைக்கப்படும். அவன் பாட்டுக்கு நார்மலாக ஸ்டேஷன் வந்து சைன் பண்ணுறது, அவன் போய் ஹியரிங் அட்டன் பண்ணுறது, விச் மீன்ஸ் தட் அவன் வேலையை அவன் கரெக்டாக பார்த்துட்டு இருக்கான்ற அர்த்தம் மாதிரி தான் ஒரு கனோட்டேஷனில் இது பார்க்கப்படுது. ஒன்று இதில் சரி என்னதாங்க அவன் அப்படி பண்ணா அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நான் திரும்ப சொன்னேன் இல்லையா, ஹாபிச்சுவல் அஃபெண்டர்னு, அது இவனுக்கு எக்ஸாக்டாக பொருந்தும். ஹாபிச்சுவல் அஃபெண்டர்னா ஒரே விதமான குற்றங்களை வந்து திரும்ப திரும்ப பண்ணுற ஒருத்தர். அதாவது அந்த சீரியல் த்ரில்லர் அந்த கிரைம் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, சீரியல் கில்லர் அதான் ஒரே விதமா. இப்போ இவன் சைக்கோ கில்லரா? தீரன் மூவி பார்த்திருக்கோம் இல்லையா, அது வந்து எப்படின்னா ஒரே பாணியில இது வந்து கொள்ளை நடக்கிற ஒரு விஷயம், தேவைப்பட்டால் வந்து கொலையும் நடக்கும் அந்த இடத்துல. இவன் வந்து இந்த மாதிரி பெண்கள்ல வச்சு அந்த சைக்கோ கில்லர். செக்ஷுவல் விஷயத்துல சைக்கோ இந்த ஆளு. எக்ஸாக்ட்லி அதுதான். ஏன்னா அதுக்கு 2 இன்சிடென்ட் இருக்கு. என்னன்னா 2020 ஒரு இன்சிடென்ட் இருக்கு. என்னன்னா இந்த மாதிரி ட்ரெயின்ல ஒரு பொண்ணு வந்தப்போ அந்த பொண்ணோட ஃபோனை புடுங்க முயற்சி பண்ணியிருக்கா. அந்த பொண்ணு கொடுக்கலன்னு சொல்லியிருக்கா. திரும்ப ஃபோனை வாங்கிட்டு அந்த பொண்ணு ட்ரெயின்ல இருந்து வெளியே தள்ளி விட்டான். இதே மாதிரி எக்ஸாக்டா இதே. அந்த பொண்ணு பொழைச்சிக்கிருச்சா? யாரு அந்த பொண்ணு? அந்த பொண்ணு இல்ல, அந்த பொண்ணு பொழைச்சிட்டாங்க ஆக்சுவலி. இதுல அது இல்ல. இது இன்னும் அடுத்தது பாத்தீங்கன்னா 2024, ரொம்ப பின்னாடிலாம் இல்ல, 2024 போன வருஷம். ஆமா, சென்னையிலேருந்து புளியந்தோப்புலேருந்து ட்ரெயினில் வந்த ஒரு பொண்ணு. ஆக்சுவலி அந்த பொண்ணை என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, கடத்திட்டு போய் ட்ரெயினை விட்டு இறங்கும்போது கடத்திட்டு போய் மலைப்பகுதி இருக்கு இல்லையா, அங்கே கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணை செக்ஷுவல் பண்ணி கொலையே பண்ணிட்டான். அந்த பொண்ணை கொண்டுட்டான். மர்டர். இல்லை, போகிற ட்ரெயினில் அப்படின்னா அவன் உதச்சி வெளில தள்ளுறானா, அந்த பொண்ணை கொல்லணுங்கிறதா அவனோட இன்டென்ஷன். அங்க அந்த பொண்ணு அலறி இருக்கா, போன் வாங்கும்போது அந்த பொண்ணு அலறி இருக்கா. இவனோட இது என்னன்னா, ஐயோ அலறல் சத்தம் கேட்டு நான் மாட்டிப்பேனோ, அதுதான் அவனோட ஃபர்ஸ்ட் கிரைம். மாட்டிப்பாலோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் கிரைமும் 3வது கிரைமும் ஒரே மாதிரியான கிரைம். இதுல செகண்ட் கிரைம் மட்டும் எப்படி செக்ஷுவல் இது பண்ணி எப்படி மர்டர், மலையில மர்டர் பண்ணா, ஒரு மலைப்பகுதிக்கு கூட்டிட்டு போய் மர்டர் பண்ணி அதுக்கப்புறம் போலீஸ், அது சென்னை டு இதுன்னு சொல்லப்படுது. அது அஃபிஷியல் ரெக்கார்ட் இன்னும் நமக்கு வரல. மேபி அடுத்தது நம்ம கம்ப்ளீட் டீடைல் ரிசர்ச் பண்ணிட்டு பேசலாம். ஸோ எடுத்துட்டு போகும்போது அந்த இடத்துலயும் வந்து இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு. ஏன்னா இப்பதான் அவனை பத்தி வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் அவனுக்கு கம்ப்ளீட் கிரிமினல் பேக்ரவுண்ட் வரப்போ அது நமக்கு வெளியே வர ஆரம்பிக்கும் ஒரு விஷயமா. ஏன்னா ஒன்று ரிலேட் பண்ணும்போது நமக்கு தெரிய வருது யார் எப்படின்னா. அப்போ நமக்கு தெரிய மாட்டேங்குதுல. அந்த பொண்ணை கொலை பண்ண விஷயத்துல இவன் மேலே மர்டர், கூண்டாஸ் போடப்பட்டிருக்கு இவன் மேலே. இப்போ ரீசெண்டாக தான் வெளில வந்திருக்கான். வெளில வந்து தான் அடுத்தது இந்த இவன் இதே வேலையை பண்ணி வச்சிருக்கான். ஏன் இவனுங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லையா? இதே தான் பண்ணுவாங்களா? ஜாமீனில் வெளில வந்தால் கூட அதே கிரைமை அதே குற்றத்தை தான் திரும்ப திரும்ப செய்வாங்களா? அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்கிறவங்கலாம் கேள்வி கேட்க மாட்டாங்களா அவனுங்களா? என்ன சொல்கிறேன், நான் மற்ற விஷயம் கூட ஒரு கிரைம் நேச்சரு அது இது இல்லாமல் எனக்கு முக்கியமாக இந்த பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுறவங்க ரீசெண்டாக சொன்ன ரெக்கார்ட்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஏதோ நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி. பிறந்த குழந்தையிலேருந்து நமக்கு நடந்த இந்த ஹாசினி 10 மாத குழந்தை என்ன பண்ணுச்சு? அந்த குழந்தை பிறந்த குழந்தையிலேருந்து 70 வயசுக்கு மேற்பட்ட பெண் மூதாட்டிகள் வரைக்கும் பாலியல் வன்கொடுமை இங்கே இருக்குன்றதா ரெக்கார்ட். விச் மீன்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகாது இல்லை. குழந்தை இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இதே மாதிரி பார்க்கும்போது இந்த செல்வம் அப்படிங்கிற ஒருத்தர் 55 வயசு காட்டு மன்னார் கோயில், அதுவும் சேலம் தான். சேலம் நடக்கும்போது ஒயின் ஷாப்பில் வேலை பார்க்குறவன் என்ன பண்ணியிருக்கான், 5 வயசு குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை அந்த இடத்துல பண்ணியிருக்கான். ஓமலூர் ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு போக்சோல. ஸோ இங்கேயும் இதே விஷயம் தான். அப்போ ஸ்கூலில் நடக்குது, காலேஜில் நடக்குது, பிறந்த குழந்தைக்கு நடக்குது, ட்ரெயினில் நடக்குது, எல்லாமே நடக்குது. ஸோ இதை தாண்டி இந்த இடத்துல என்ன வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, இந்த இன்சிடென்ட்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லப்படுது அங்கே வந்துட்டு போலீஸே இல்லை. ஆக்சுவலி கம்பார்ட்மெண்ட்டில் போலீஸ் இருக்கணும் இல்லை. அடுத்த கோச்சே செக்யூரிட்டி கார்டு. ஏன்னா நமக்கே தெரியும் விமன் கம்பார்ட்மெண்ட் தான் லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட். அது எங்கே கேட்ட போது அவங்களுக்கு யாருக்காவது வந்துட போகிறாங்கன்னு அவன் அவ்வளோ இதுவாக அந்த இடத்துல தள்ளி விட்டுருக்கான். ஒன்று இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, அவனை அவன் வந்து தப்பிக்க முயற்சி பண்ணும்போது காலில் அடி, காலை உடச்சிட்டாச்சு ஆக்சுவலி இந்த விஷயம். ஸோ என்ன இப்போ அரெஸ்ட் பண்ணி ஜுடிஷியல் கஸ்டடியில் இப்போ அவனை போட்டாச்சு. ஸோ இதில் இன்னொன்று என்னன்னா, ஒரு வேளை அங்கே போலீஸ் இருந்திருந்தா இந்த விஷயம் சம்பவம் நடந்திருக்காது இல்லை. ஏன் போலீஸ் இல்லாமல் போனது என்ன விஷயம்? ஸோ நீங்கள் ஒரு ஸ்டேஷன்ல வேலூர் ரெண்டு ஒப்பிட்டு சொல்ல முடியுமா? ஏன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி நடந்திருக்கு. ஆமா. அப்ப கொல்கத்தா விஷயத்துல அந்த பெண் பயிற்சி மருத்துவருக்கு என்ன நடந்துச்சு, வேலூர் விஷயத்துல இந்த கர்ப்பிணிக்கு என்ன நடந்துச்சு, ரெண்டையுமே ஒப்பிட்டு அப்படியே. ஏன்னா இப்போ இந்த கொல்கட்டா பயிற்சி மருத்துவர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நைட்டு 2 மணிக்கு அவங்க பிஜி பண்ணுறதுனால நான் போயிட்டு உட்காந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைப்ரரிக்கு போனவங்க தான். அதுலேயும் நோட்டம் அதில் நிறைய விஷயங்கள் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. 2 மணிக்கு நோட்டமிடப்பட்டதா இல்லை வந்து முன்னாடி ஏதாவது வெஞ்சன்ஸ், ஏன்னா அங்கே நடக்கிற ஊழலை வந்து அவங்க தட்டி கேட்டதுனாலையும் இது நடந்ததாகவும் அங்கே சொல்லப்படுது. ஏன்னா பிரின்சிபல் ஊழலில் மாட்டினாரு, காசு வாங்கிட்டு வந்துட்டு எல்லாருக்கும் இது வாங்கி கொடுக்கறது, பொய்யா வந்து டாக்டர்ஸ் இது கொடுக்கறது, அதனால நடந்தது பல விதமாக அங்கே சொல்லப்பட்டுச்சு அந்த இடத்துல. பட் அட் எண்ட் ஆஃப் த டே அங்கே நடந்தது வந்து ப்ரூட்டல் ரேப் அண்ட் மர்டர் தான் அங்க நடந்தது. அது பகல்ல நடந்த ஒரு விஷயம். இப்ப என்ன அப்படின்னா, இப்ப இது 2 விஷயம் இங்க வந்து ஒண்ணு பண்ணணும். ஒன்னு மேண்டேட்டரி விமன் கம்பார்ட்மெண்ட்ல இனிமே போலீஸ் இருந்தே ஆகணும். கண்டிப்பா இருந்தாலும் மினிமம் போடுறதுனா 2
பெண் காவல் அதிகாரியாவது அந்த இடத்துல போட்டானோ. ஒண்ணு. தேவையில்லாம இந்த ரயில்வேஸ் இதெல்லாமே வந்துட்டு யாருன்னா, இந்த வொர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, ஈவன் ஃபுட் விக்க வரவங்களே கூட சொல்றேன். தேவையில்லாம லைசென்ஸ்டா பெர்சன் இல்லாம இனிமே யாரும் ட்ரெயின்குள்ள ஏறக்கூடாது. அப்படி ஏறுற ஆண்களும் பெண்கள் கம்பார்ட்மெண்ட் பக்கம் உள்ள நுழையக்கூடாது. ஓகே. வெளிய இருந்து என்ன வேலை பண்றாங்களோ பண்ணட்டும், பண்ணிட்டு போட்டும். இந்த விஷயத்த திரும்ப அவங்க பண்ணா மட்டும் தான் நம்ம இந்த ட்ரெயின் சேஃப்டின்னு சொல்ற விஷயம் வந்து கண்டிப்பா. ஏன்னா பெருசா நம்ம நம்புறது அதானே. பஸ்ல போம்போது ஏன் அங்கெல்லாம் போலீஸ் இல்லங்க, சேஃப்டி கிடையாது. ட்ரெயின்ல போலீஸ் இருப்பாங்க. சேஃப்டி இருக்கும். அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நீங்க நம்பப்படுது. ஓகே. இந்த கர்ப்பிணி பாதிக்கப்பட்ட விஷயத்துல சில வீடியோஸ்லாம் நானும் பார்த்தேன். தலையில காயம், கையில, அங்க கால்ல அப்படி இப்படின்னு பயங்கரமா நெறைய இடத்துல கட்டு போட்டிருந்தாங்க. அந்த இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து ரூ. 50,000 நிவாரணம் குடுத்துருக்காங்க. கேவலமான செயல். ரொம்ப கேவலமான செயல். 50,000 இவ்வளோதான் மேக்ஸிமம் அவங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா? இல்ல இது 50,000 ஆகட்டும், இல்ல அண்ணா யுனிவர்சிட்டில அலாட் பண்ண 25,00,000 ஆகட்டும், எல்லாமே பணம் ஓகே. அது சின்னதோ, பெருசோ. பட் அது நடந்த விஷயத்த ரிவர்ஸ் பண்ண போறது கிடையாது. இதனால ஒரு விஷயம் காம்பன்சேஷன் அமைய போறது கிடையாது. ஓகே. அது அது ஒரு பக்கம் விக்டிம் காம்பன்சேஷன் அது இது எல்லாமே நமக்கு இருக்கு. லாவும் சொல்றது அதான். ஃபைன் ஆர் போத் அந்த மாரி அந்த ஃபைன் திரும்ப விக்டிம்க்கு அந்த இடத்துல வரப்போகுதுன்ற ஒரு விஷயம். பட் இவங்களோட கம்பேரேட்டிவ்லி போனா ஒரு மெடிக்கல் செலவே கூட எங்கேயோ தாண்டுமே. பொதுவா நம்ம ஊர்ல டூ வீலர்ல போனா இன்சூரன்ஸ் இருக்கா? காருக்கு இன்சூரன்ஸ் இருக்கா? பஸ்ஸுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா? எஃப்சி இருக்கா? அப்படின்னு சும்மா தொட்ட 90க்கும் நொண்டி கேட்குறோம்ல. ட்ரெயின்ல போகக்கூடிய பேசஞ்சருக்கு இன்சூரன்ஸ் இருக்கான்னு கண்டிப்பா இருக்கும்ல. கண்டிப்பா. அப்ப அந்த ட்ரெயின்ல போகக்கூடிய பேசஞ்சரோட இன்சூரன்ஸோட அமௌண்டே வெறும் 50,000 தானா? இன்னைக்கு நம்மளே என்ன பண்றோம், ஒரு பஸ்ல புக் பண்ணுங்களேன் டிக்கெட், ஆட் இன்சூரன்ஸ்னு ஒண்ணு காமிக்கும். நம்ம அதுக்கும் பே பண்றோம். பிளஸ் அவனும் கலெக்டிவா குரூப் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருப்பான்ல அந்த இடத்துல. யாருக்காவது ஏதாவது ஆகும்போது அதுல இருந்தே ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்கலாம். குடுத்துருக்கலாமே. நான் பார்க்கும்பொழுது அந்த பொண்ணு பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. இன்கேஸ் கண்டிப்பா. இந்த தாக்குதல்ல வயித்துல இருக்கக்கூடிய குழந்தை அந்த கரு கலைஞ்சிருந்தா? யோசிச்சு பாருங்க. இல்ல 2 உயிர் போயிருக்க உயிர் வேண்டியது. போயிருந்தா? 2 உயிர். 1 இல்ல 2 உயிர். இப்ப அந்த பொண்ணு மட்டும் என்ன ஆச்சு? ஃபுல்லா கை கால்ல முறிவு ஏற்பட்டு மண்டையில அடி. இதுல அவங்க கியூர் ஆகி அவங்க வர்றதுக்கே அந்த மென்டல் ட்ராமா அந்த இப்ப என்ன சொல்லுவோம், ஒருத்தவங்க கர்ப்பிணியா இருக்காங்க அப்படின்னும் அவங்க நல்லதை மட்டும் கேட்கணும், நல்லதை மட்டும் பார்க்கணும் எல்லாமே. கண்டிப்பா இப்ப அந்த குழந்தையும் அது வந்து சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் பண்ணியிருக்கும் தானே இப்போவே. அப்ப விச் மீன்ஸ் இந்த இடத்துல ஒருத்தர் அவன் துன்புறுத்தல. 2 பேர் அந்த இடத்துல அவன் துன்புறுத்தியிருக்கான். தமிழ்நாட்டுல சமீபத்துல தொடர்ச்சியா பெண்களுக்கு எதிராகவும், பெண் குழந்தைகளுக்கு எதிராகவும் செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் நடந்துகிட்டே இருக்குல்ல. இப்ப ஸ்கூல்ல பெண் குழந்தைகளுக்கு எதிரா நடக்கக்கூடிய அந்த விஷயத்த ஒரு பக்கம் பார்க்கும்பொழுது, ட்ரெயின்ல கர்ப்பிணிக்கு நடந்திருக்கு. அப்ப பாதிக்கப்பட்டது ஒருத்தர்ல, வயித்துல இருக்கக்கூடிய குழந்தை சேர்த்தா 2 பேரு. அப்படின்னா இந்த வேலூர் இந்த ட்ரெயின் இன்சிடென்ட் விஷயத்துல, இந்த பெண் பாதிக்கப்பட்ட விஷயத்துல, அந்த குற்றவாளிக்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா. இங்க வந்து கண்டிப்பா அட்டெம்ப்ட் டு மர்டர் இருக்கு. அது 1 இல்ல 2 உயிர. செக்ஷுவல் ஏற்கனவே ஒரு ஹராஸ்மென்ட். கொலை பண்ணியிருக்கான். ஆமா. செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் இருக்கு. ஆல்ரெடி அவன் மேல குண்டாஸ் இருக்குல்ல. அந்த குண்டாஸ் திரும்ப கன்டினியூ ஆகப்போகுது இதுல. அப்ப இதுலயே இப்ப குண்டாஸ்ல தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா? இல்ல இன்னும் செக்ஷன்ஸ் நமக்கு என்ன செக்ஷன்ஸ்னு வெளில வரல ஆக்சுவலி. கண்டிப்பா குண்டாஸ் இருக்கு ஆல்ரெடி. அப்ப கண்டிப்பா அவன் இதையே திரும்ப பண்ணிட்டு தானே அந்த இருக்கான். பொறுக்கி என்ன குண்டாஸ் பண்ணணும் தான். சட்டப்படி? சட்டப்படி பார்த்தா அவன ஓட விட்டு இது பண்ணணும். நான் ஒரு லேமேனா கேட்டா நான் அப்படி சொல்லுவேன். பட் அட்வொகேட்டா இந்த இடத்துல உட்கார்ந்து நான் பேசும்போது அட்வொகேட்டாவே சொல்லுங்க. சட்டப்படி அந்த பொறுக்கிக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? கண்டிப்பா லைஃப் இம்ப்ரிசன்மென்ட்டோ, டெத் பெனால்டின்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கு. ஆக்சுவலி அந்த இடத்துல. ஏன்னா இந்த இடத்துல அட்டெம்ப்ட் டு மர்டர் இருக்கு. ஆல்ரெடி குண்டாஸ் இருக்கு. இப்ப இந்த விஷயத்துக்கும் கன்டினியூஸ் நேச்சரா பண்ணிட்டு இருக்கான். செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் இங்க இருக்கு. எல்லா கிரிமினல் ஆக்டும் உள்ள வந்து இன்வால்வ் ஆக தான் போகுது இந்த இடத்துல. ஆகும்போது இது எல்லாம் கன்ஃபார்ம்டா இருக்கு. பட் இது எவ்ளோ டியூரேஷன்ல பண்ண போறோம்ன்றது தான் இங்க விஷயமே. ஓகே. அதுதான். ஏன்னா நம்ம திரும்ப நம்ம ஞானசேகரன் விஷயத்துல கேட்டதே அதுதான். 2012ல ஆல்ரெடி அவன் மேல இருக்குங்க செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் கேஸ். 2 வருஷம் உள்ள போயிட்டு வெளில வந்தவன் அவன். சரியா? அந்த அப்ப என்ன பண்ணிருக்கான்? அதே நேச்சர அவன் திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணிருக்கான். ஒரு வாட்டி நம்ம அண்ணா யுனிவர்சிட்டிக்குள்ள போயிட்டு பண்ணிட்டு வந்துட்டோம். நமக்கு என்ன இருக்கு? சோ அந்த நூக் அண்ட் கார்னர் இன்னும் கேவலமா கிளியரா தெரிஞ்சுக்கிட்டான் அந்த இடத்துல. அண்ணா யூனிவர்சிட்டி விஷயமா இருக்கட்டும், இந்த வேலூர் ட்ரெயின் விஷயமா இருக்கட்டும், இந்த 2 கேஸ்லயுமே அக்யூஸ்ட் வெளியில வரதுக்கு ஏதாவது 1% சான்ஸ் இருக்கா? கேஸ் நிரூபிக்கப்பட்டால் இது பண்ணும்போது கண்டிப்பா சான்சஸ் இல்ல. அத நான் எப்படி சொல்றேன்னா, இந்த இவங்க கேஸ் கூட நான் ஒப்பிட விரும்புறேன். இந்த ஷாரோன் ராஜ் கேஸுமே கிரிஷ்மா கேஸ் வந்தது இல்லையா? அந்த பெண் வந்து கேரளாவுல பெயில் போட்டு காதலனுக்கு விஷம் கலந்து கலந்து கொடுத்தது இருக்கு இல்லையா? அங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கியிருக்காங்க ஆக்சுவலி லாஸ. என்னன்னா இந்த பெண் அப்பீல் போலாம். 30 நாளைக்குள்ள அப்பீல் போணும். அப்பீல் போய் அந்த கேஸ் டியூரேஷன் ஆற வரைக்கும் பரோல்லயோ, பெயிலோ அவங்க குடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஒண்ணு அதையே இங்க கொண்டு வந்தா கேரளாவுல பெண்களுக்கு எதிரான அந்த விஷயத்துல சட்டம் ஸ்ட்ராங்கா இருக்கு. தமிழ்நாட்டுல வீக்கா இருக்கா? ப்ரொசீஜரல் டிலே. அதுதான் இங்க பிரச்சனை. அந்த ப்ரொசீஜரல் டிலே கேப்ப ஃபில் பண்ணிட்டோம்னா, கண்டிப்பா இதுலருந்து அந்த சொல்றோம்ல, தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேணும். எதுக்குன்னா குற்றங்கள் குறையறதுக்காக அப்படின்னு. ஆல்ரெடி இருக்குங்க. நெறைய சட்டம் இருக்கு. அது என்ன மாரி எடுத்துட்டு போறோம், அந்த ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ல இருக்க கேப்ப எவ்ளோ நம்ம க்ளோஸ் பண்ண போறோம்ன்றது தான் இங்க விஷயம். நிறைய விஷயம் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் மதுரை.